வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியன் உடனான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கிற்கு ஏற்ப அமைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று தேசத்தந்தை மகாத்மா காந்தி நினைவு நாள் புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் தியாகிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டது. குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொண்ட சிறந்த அலங்கார ஊர்திகளுக்கு பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் விருதுகளை வழங்கினார். இந்தியாவிற்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையே அண்மையில் எட்டப்பட்ட வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கிற்கு ஏற்ப அமைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது குறித்து மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டு புதிய உடன்பாட்டினால் சந்தை வாய்ப்புகள் விரிவடைந்து வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் நாட்டின் அடிப்படை நலன்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த மைல்கல் என்று அமைச்சர் திரு கோயல் தமது கட்டுரையில் கூறியுள்ளார். இந்த உடன்பாட்டினால் பொருளாதாரத்தின் முக்கிய துறைகள் எப்படியெல்லாம் வலுப்பெறும் என்பது குறித்தும் நாட்டின் எல்லா பிராந்தியங்களையும் சேர்ந்த அனைத்து மக்களும் எப்படியெல்லாம் பயன் பெறுவார்கள் என்பது குறித்தும் கட்டுரையில் அமைச்சர் விளக்கியுள்ளார். இன்று தேசத்தந்தை மகாத்மா காந்தி நினைவு நாள் தியாகிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. புதுடெல்லியில் ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி சமாதியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். அனைத்து மத பிரார்த்தனையும் இடம்பெற்றது. சுதேசி இயக்கத்தை வலியுறுத்தியவர் மகாத்மா காந்தி என்றும் வலுவான சுயசார்பு இந்தியா ஒன்றை உருவாக்கும் முயற்சிகளுக்கு அடித்தளமே சுதேசி பொருட்கள்தான் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் கூறியுள்ளார். தேசத்தந்தை மகாத்மா காந்தி நினைவு நாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் திரு சத்தியமூர்த்தி ஆகியோர் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியின் போது பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மகாத்மா காந்தி நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை சார்பில் இன்று நடைபெற்ற தொழுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியை சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திய வண்ணம் செவிலிய பயிற்சி மாணவ மாணவியர் இப்பேரணியில் கலந்து கொண்டனர். குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொண்ட சிறந்த அலங்கார ஊர்திகள் மற்றும் அணிவகுப்பு குழுக்களுக்கு பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் இன்று புதுடெல்லியில் விருதுகளை வழங்கினார். பரிசு விவரங்கள் குறித்து ஒரு தொகுப்பு. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அலங்கார ஊர்திகள் பிரிவில் கணேச உற்சவம் குறித்த மகாராஷ்டிர அரசின் அலங்கார ஊர்தி முதல் பரிசு வென்றது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் கேரள ஊர்திகள் 2 மற்றும் 3ஆம் இடம் பெற்றன. முப்படைகளுக்கு இடையே இந்திய கடற்படை சிறந்த அணிவகுப்பு குழுவிற்கான விருதை வென்றுள்ளது. மத்திய ஆயுத படைகளுக்கான பிரிவில் டெல்லி காவல்துறைக்கு முதல் பரிசு கிடைத்துள்ளது. மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கான பிரிவில் வந்தே மாதரம் தேசபக்தி பாடல் குறித்த கலாச்சார அமைச்சகத்தின் அலங்கார ஊர்தி முதல் பரிசினை வென்றுள்ளது. இதே கருப்பொருள் பற்றிய மத்திய பொதுப்பணித்துறையின் அலங்கார ஊர்திக்கும் நடன குழு ஒன்றுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. மைகவ் இணையதளம் மூலமான வாக்கெடுப்பு முடிவுகளின்படி சிஆர்பிஎஃப் மற்றும் அஸ்ஸாம் ரெஜிமெண்ட் படைப்பிரிவிற்கு சிறந்த அணிவகுப்பு குழுவிற்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. இதே முறையில் குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநில அரசுகளின் அலங்கார ஊர்திகள் முதல் 3 பரிசுகளை வென்றுள்ளன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று திப்ருகரில் அசாம் மாநிலத்திற்கான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இத்திட்டங்களின் மொத்த மதிப்பு 1715 கோடி ரூபாயாகும். அசாம் சட்டமன்றத்திற்கு 284 கோடி ரூபாய் மதிப்பில் 2வது வளாகம் கட்டும் பணிகளும் இதில் அடங்கும். இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக உடன்பாட்டினால் அசாமின் தேயிலை ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று விழாவில் பேசுகையில் அமைச்சர் தெரிவித்தார். வெள்ளப் பிரச்சனை இல்லாத மாநிலமாக அசாமை மேம்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். அசாமில் முன்பிருந்த காங்கிரஸ் அரசு ஊடுருவல் பிரச்சனையை ஓட்டு வங்கி அரசியலுக்கான கருவியாகவே பயன்படுத்தியதாக திரு அமித்ஷா குற்றம் சாட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசுதான்
அசாம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை கொண்டு வந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவிற்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் புதுடெல்லியில் நாளை நடைபெற உள்ளது. இந்தியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இணைந்து இக்கூட்டத்திற்கு தலைமையேற்க உள்ளன. அரபு லீக் உறுப்பு நாடுகளும் இந்த அமைப்பின் தலைமை செயலரும் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். இதற்கென கத்தார், கோமரோஸ், லிபியா, சோமாலியா உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் அரபு லீக் பொதுச் செயலர் திரு அகமது ஹெகிட் உள்ளிட்ட தலைவர்களும் ஏற்கனவே புதுடெல்லி வந்து சேர்ந்துள்ளனர். அரபு லீக் பொதுச் செயலரை இன்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். உள்கட்டமைப்பு திட்டங்களின் அமலாக்கத்தில் தடைகளை களைந்து பணிகளை துரிதமாக நிறைவேற்றி முடிக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் எண்ணத்தில் உருவாகி வடிவமைக்கப்பட்ட பிரகதி டிஜிட்டல் வசதி உயர்நிலை தலையீடு மூலம் திட்டங்களை குறித்த காலத்தில் நிறைவேற்றி முடிப்பதில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக முக்கிய பங்காற்றி வருகிறது. பிரகதி வசதி மூலமான கண்காணிப்புடன் அமலாகி வரும் மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தின் பல்வேறு திட்டங்கள் குறித்து ஒரு தொகுப்பு. நாட்டில் நீர்வள ஆதாரங்களின் மேலாண்மை, நதிகளின் புத்தாக்கம், குடிநீர் விநியோகம் மற்றும் துப்புரவு தொடர்பான கொள்கைகளையும் திட்டங்களையும் உருவாக்கி அமல்படுத்தும் பொறுப்பு மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்திடம் உள்ளது. தற்போது நீர்வள ஆதாரங்கள் துறை தொடர்பான 93 திட்டங்கள் மொத்தம் 2.86 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் ஜல்சக்தி அமைச்சகத்தால் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. கங்கை புனரமைப்பு திட்டம் மற்றும் 66 நீர்ப்பாசன திட்டங்களும் 26 கழிவுநீர் திட்டங்களும் இதில் அடங்கும். திட்டங்களின் அமலாக்கத்தை கண்காணிப்பதற்கான PMG இணையதளத்தில் இடம்பெற்றுள்ள இத்திட்டங்களில் மொத்தம் சுமார் 43,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 முக்கிய நீர்ப்பாசன திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னுரிமை அடிப்படையில் பிரகதி வசதி மூலம் மறு ஆய்வு செய்துள்ளார். இதில் ஒரு திட்டம் ஏற்கனவே நிறைவேற்றி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதர 9 நீர்ப்பாசன திட்டங்களின் அமலாக்கத்தில் முக்கிய முன்னேற்றங்கள் எட்டப்பட்டு 70 முதல் 95% பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 27 நீர்ப்பாசன திட்டங்கள் தொடர்பாக அமைச்சகத்தால் இனம் காணப்பட்ட 126 பிரச்சனைகளில் பிரகதி மறு ஆய்வின் போது எழுப்பப்பட்ட 14 பிரச்சனைகள் உட்பட மொத்தம் 106 பிரச்சனைகளுக்கு திறம்பட்ட முறையில் தீர்வு காணப்பட்டுள்ளது. எஞ்சிய 20 பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முயற்சிகளும் பிரகதி மறு ஆய்வு கட்டமைப்பின் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாக ஜல்சக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கோவாவில் நடைபெற்ற இந்தியா எரிசக்தி வார விழா இன்றுடன் முடிவிற்கு வந்துள்ளது. எரிசக்தி வார விழாவில் உலக அளவிலான பல்வேறு நிறுவனங்களின் தலைமை செயலதிகாரிகள் கலந்து கொண்டு எரிசக்தி, எரிவாயு உள்ளிட்ட துறைகள் தொடர்பாக பல்வேறு உடன்பாடுகளை இறுதி செய்தனர். எரிசக்தி துறையில் பசுமை ஹைட்ரஜன், உயரழுத்த உயிரி எரிவாயு, சிறு அளவிலான அணுக்கரு உலைகள் என பல்வேறு புதிய வாய்ப்புகளை இந்தியா வழங்குவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி இன்று நிறைவு விழாவில் பேசுகையில் கூறினார். பெட்ரோலியத்துறை செயலர் டாக்டர் நீரஜ் மிட்டல் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதால் எரிசக்தி தேவையும் அதிகரிக்கும் என்றார். உள்நாட்டு எண்ணெய் கண்டுபிடிப்பு பணிகளுக்கும் பசுமை எரிபொருள்கள் மற்றும் சுயசார்பு முயற்சிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுச்சேரி வந்துள்ளார். மாநில பிஜேபி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற கட்சியின் தேர்தல் மேலாண்மை குழு கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய விதம் குறித்து ஆலோசனை வழங்கினார். பிஜேபி மாநில தலைவர் திரு ராமலிங்கம், மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் மற்றும் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். இன்றும் நாளையும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என்றும், சேலம், ஈரோடு, திருச்சி, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் இருக்கலாம் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி தென் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் சுமார் 6.7 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகியிருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியனுடனான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கிற்கு ஏற்ப அமைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று தேசத்தந்தை மகாத்மா காந்தி நினைவு நாள் புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் தியாகிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டது. குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொண்ட சிறந்த அலங்கார ஊர்திகளுக்கு பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் இன்று விருதுகளை வழங்கினார்.
இந்தியாவிற்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் புதுடெல்லியில் நாளை நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.